இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, சேரன் காது குத்துன்னு சொல்லிட்டு வெளிய போறாரு. சோழனுக்கு சேரன் மேல டவுட் வருது. பல்லவன் கிட்ட அண்ணன் பொய் சொல்லுது, சந்தாவ பார்க்க போகுது அப்படின்னு சொல்றாரு. பல்லவன் நம்பவே இல்ல. பல்லவனை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல சேரனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு சோழன். போய் பார்த்தா நிஜமாவே சேரன் சந்தாவை பார்க்க போறாரு. கார்ல ஒளிஞ்சிருந்து சோழனும் பல்லவனும் சேரன் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு கவனிச்சுட்டே இருக்காங்க. சேரன் சந்தா வீட்டுக்குள்ள போறாரு. போனவரு 1/2 மணி நேரம் ஆகியும் வெளியே வரவே இல்ல. சோழனும் பல்லவனும் பதட்டமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அண்ணன் தனியா ஒரு பொண்ணோட 1/2 மணி நேரம் இருக்குன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோமா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு சந்தாவும் சேரனும் வெளியே கிளம்பி வராங்க. வந்தவங்க சைக்கிள்ல 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்த போறாங்க. சோழன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. எங்கதான் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா சேரனும் சந்தாவும் சைக்கிள்ல கோயிலுக்கு போறாங்க. அதை பார்த்துட்டு சோழன், ஆஹா அண்ணன் நமக்கு தெரியாம எதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகுதா அப்படின்ட்டு சேரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. பல்லவன் சோழன், அண்ணே வா போகலாம், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சோழனை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. நிலா ஆபீஸ்ல தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நிலாக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அட்வொகேட் நிலாக்கு போன் பண்றாங்க. நிலா டக்குன்னு போன் எடுத்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு ஆபீஸ்ல தனியா போய் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ராகவ் நிலாவுக்கு தெரியாம பின்னாடியே போய் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறாங்க. நிலா போன்ல, சொல்லுங்க மேடம், என்ன எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க டிவோர்ஸ் விஷயமா பேசலாம் தான். நம்ம பேசலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க அட்வொகேட் மேடம். சொல்லுங்க மேடம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க நிலா. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஹியரிங்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும். நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்க வேணாம். இதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வக்கீல் மேடம். ஆமா மேடம், அதுதான் சேரன் அன்னைக்கே டிவோர்ஸ் கொடுக்குறேன்ட்டு கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுன்சிலர் கிட்டையும் ஓப்பனா சொல்லிட்டோம், மியூச்சுவலா தான் பிரியிறோம்னு. அதனால நெக்ஸ்ட் ஹியரிங்ல கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. இத கேட்ட ராகவ் ஷாக் ஆகுறாரு. என்ன நிலாக்கு டிவோர்ஸ் ஆக போகுதா? கல்யாணம் ஆகலன்னு நினைச்சேன், டிவோர்ஸ் வரைக்கும் ஆக போகுதா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காரு. வக்கீல் கிட்ட போன் கட் பண்ணிட்டு நிலா திரும்புறாங்க. பார்த்தா ராகவ் பின்னாடி நிக்கிறாரு. நிலாவுக்கு தூக்கி வாரு போடுதுங்க. ஆஹா இவரு எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ. நம்ம கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருந்தோமே, இவரு கேட்டிருந்தா நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நிலா பதட்டப்படுறாங்க. ராகவ் நிலாவை குறுகுறுனே பாத்துக்கிட்டே இருக்காரு. நிலா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதா அப்படின்னு கேக்குறாரு. நிலா மழுப்பி பேசுறாங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் திடீர்னு அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்ட்டு நிலா மழுப்புறாங்க. ராகவ், இல்ல நிலா, நீங்க போன்ல பேசுறத நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த வாரம் சோழன் டிவோர்ஸ் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னீங்க. சோழன்னா அவங்க கசின் தானே அப்படின்னு கரெக்டா சொல்றாருங்க. நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, சார் கொஞ்சம் பர்சனலா பேசலாமா அப்படின்னு சொல்லி ராகவ தனியா அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு 2 பேரும் போறாங்க. சொல்லுங்க நிலா, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சா? உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? ஆனா நீங்க இங்க மேரேஜ் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க, ஏன் அப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு ராகவ் அடுத்தடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. ராகவ், என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் ஒன்னொன்னா சொல்றேன். எல்லா விஷயத்தையும் பொறுமையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோழனுக்கும் இவங்களுக்கு நடந்த கல்யாண விஷயத்த பத்தியும் அவங்க அந்த வீட்டுல ஏன் இருக்காங்கன்ற பத்தியும் எல்லாத்தையும் சொல்றாங்க நிலா. இதை கேட்ட ராகவனுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இவ்வளவு நாளா நல்லவரா தெரிஞ்ச ராகவனுக்குள்ள இருந்த கெட்டவன் முதல்ல வெளியே வராங்க. நிலா, இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாங்க. ராகவ், இல்ல நான் சொல்லல, ஆனா நான் சொல்றத கேட்கணும்னு ராகவ் சொல்றாருங்க. என்னன்னு கேக்குறாங்க நிலா. நீங்க என் கூட காஃபி குடிக்க வரணும், நான் கொடுத்த கிஃப்ட நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. நிலாவுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்லாம கோவத்தோட அதையெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த வச்சு உன்னை என் பக்கம் எப்படி இழுக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாருங்க ராகவ். நிலா என்ன பண்றதுன்னே தெரியாம ராகவோட காபி ஷாப் போறாங்க. இனி நிலா ராகவை எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த காரணத்துக்காகவாது சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறத நிப்பாட்டுவாங்களா நிலா? பொறுத்திருந்து பார்ப்போம். அய்யனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.